இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் ஜிப்மர் கலையரங்கத்தில் நடைபெற்றது. திருவாதிரை நாட்டியாலயா நடனப்பள்ளி சார்பில் பரதநாட்டிய சலங்கை பூஜை கோரிமேடு ஜிப்மர் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் நாட்டிய கலை மாமணி திரிபுர சுந்தரி குகன் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவை சென்னை ஐகோர்ட் வழக்கறிஞர் செல்வமணி, ஆரோ என்டர்பிரைசஸ் மேலாண் இயக்குனர் ரமேஷ்குமார் சோனி, புதுச்சேரி கலை இலக்கிய மன்றத்தின் தலைவரும் எழுத்தாளருமான எல்லை சிவகுமார், ஆதோர் யூனியனின் திண்டுக்கல் துணை சேர்மன் ஹேமலதா மணிகண்டன், பாண்டிச்சேரி இன்டர்நேஷனல் சேஃப்டி ட்ரைனிங் அகாடமியின் மேலாண் இயக்குனர் மார்கரெட் செனோரேட்டா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் ஸ்டெடி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி கனிஷ்கா திருதி, அமலோற்பவம் பள்ளி மாணவி சாய் ஸ்ரீநிதி, க்ளூனி பள்ளி மாணவி அர்ஷிதா ஹாசினி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி மாணவி மித்ரா, அமலோற்பவம் பள்ளி மாணவி தனுஷ்கா, க்ளூனி பள்ளி மாணவி ஸ்ரீ ஹாசினி, முத்தரையர் பள்ளி மாணவி தனஸ்ரீ, அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி அனிஷ்கா ஆகியோரின் பரதநாட்டியம் அரங்கேறியது. விழாவின் முடிவில் லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனியின் மேலாண் இயக்குனர் குகன் முனுசாமி நன்றியுரை கூறினார். காண ஆயத்தமாக உங்களை பணிவோடு வேண்டுகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சலங்கை பூஜை விழா காணும் குழந்தை வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கரவொலிகளோடு அவர்களை வரவேற்க கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் திரிபுர சுந்தரி குகன் அவர்கள் சிறப்பு செய்வார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புதுவை வந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதிக்கு INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த 1991 மே 21 ஸ்ரீபெரும்புத்தூரில் படுகொலை செய்யப்பட்டார். அதன் நினைவாக ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலத்திலிருந்து INTUC சார்பில் பெங்களூருவில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் புதுச்சேரி வழியாக நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. அதன்படி 33வது நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடக மாநில INTUC தலைமையில் நேற்று புதுச்சேரிக்கு வந்தது. ஜோதி யாத்திரை குழுவினரை வழி அனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் இன்று நடைபெற்றது. INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு யாத்திரை ஜோதியை வழி அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நினைவு ஜோதி சென்னை வழியாக நாளை ஸ்ரீபெரும்புத்தூரை சென்றடைகின்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி பேசும்பொழுது, பிரதமர் மோடி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தன் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பற்றி தெரிவிக்கவில்லை. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம் என்பதையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் பிரச்சாரம் தோறும் காங்கிரஸை தாக்கி பேசுகிறார். தனக்கு எதிராக உள்ள எதிர்க்கட்சியினர் மீது பொய் வழக்குகள் போட்டு சிறையில் தள்ளுகிறார். பாரதிய ஜனதாவிற்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர். எனவே பாராளுமன்ற தேர்தலில் அதிக MP இடங்களை கைப்பற்றி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்.
ராகுல் காந்தி பிரதமர் ஆவார். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஊழல் மலிந்து போய் உள்ளது. 2026 தேர்தலில் மக்கள் ஆதரவோடு காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்த சபதமேற்போம் என்று அவர் தெரிவித்தார். ரெட்டியார் பாளையம் பகுதியில் ரவுடிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்களின் வீடுகளில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என போலீசார் மோப்பனாய் உதவியுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்யும் ரவுடிகள், கஞ்சா பழக்கம் உடையவர்கள் வீடுகளில் போலீசார் அடிக்கடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கஞ்சா போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய மோப்பனாய் பைரவா உதவியுடன் ரவுடிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் ரெட்டியார் பாளையம், வயல்வெளி நகர், புதுநகர், கம்பன் நகர், ரயிலடி தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்தனர். மேலும் காய்கறி பெட்டி கடைகளில் உள்ள பொருட்களுடன் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா எனவும் மோப்பனாய் மூலம் சோதனை செய்தனர். உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி என 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் புதுச்சேரி முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், அசோகன், கோதண்டபாணி, அருண், சக்திவேல், பிரபு மற்றும் ரேபரேலி மாவட்ட இராணுவ பிரிவு சேர்மன் பன்சூர் பகதூர் சிங், அப்துல்லா மன்னன் கான், தஞ்சாவூர் சிவஞானம் ஆகியோர் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி MP, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலய 6ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதில் வன்னியர் குல சாஸ்திரிகள் உபயமாக 6ஆம் நாள் உற்சவமாக காலை மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் வெள்ளி யானை வாகனத்தில் காலை மாட வீதிகளில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை திருக்காமேஸ்வரர் ஆலய மண்டபத்தில் கோகிலாம்பிகை, ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுடன் ஆலய மண்டபத்தில் எழுந்தருளி சிறப்பு செய்து பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் நடைபெற்ற இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான வன்னியர் குல சாஸ்திரியர் மரபினர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
அரியாங்குப்பம் பகுதியில் சிலம்பம் சுற்றும் பயிற்சியில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு சபாநாயகர் தலைமையில் சாதனை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு கலை அவசியம் என்பதை வலியுறுத்தி இம்பாசிபிள் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், சிவன் மார்டியல் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி, தாளாமல் டான்ஸ் அகாடமி சார்பாக உலக சாதனை நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் டாக்டர் RKS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 28ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதில் அனைத்து கலைகளையும் சார்ந்த இளம் கலைஞர்கள் ஒன்றாக இணைந்து 240 நிமிடங்கள் தொடர்ந்து நடத்திய மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நமது புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த மணவெளியில் இயங்கி வரும் நடராஜன் சிலம்பம் அகாடமி சார்பாக 50 மாணவர்கள் கலந்து கொண்டு 240 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நேற்று மாலை மாணவர்களை பாராட்டி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் இளம் சாதனையாளர்கள் விருது வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மாவட்டம் பிஜேபி பொருளாளர் முருகன் என்கின்ற பெருமாள் மாணவர்களுக்கு சீருடையை வழங்கினார். கலை மாமணி ராஜேந்திரன், கலை மாமணி வேல்முருகன் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடராஜர் சிலம்ப அகாடமி நிறுவனர் செயலாளர் ராமராஜன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் ஆதரவற்றோர் இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் உள்ள உதவிக்கரங்கள் குழந்தைகள் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி முருகன் ஏற்பாட்டில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் இல்லத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் தனபால், சிவராமகிருஷ்ணன், சுவாமிநாதன், ரமேஷ், வாழ்முனி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகுகால சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பமும் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இதில் பூஜையில் பொதுமக்களின் தீரா கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
இந்த பில்லி சுனி ஏவேல் ராம இருக்கான். என் பக்கம் திரும்ப நீ இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.